we are losing our identity. We are losing our identity. நான் சொல்ற பாருங்க, சாப்பாடு இல்லை ஒன்றே இல்லை, அந்த பரிசுத்தம் உள்ள வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் என் ஆசை அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர் குறைந்து விட்டார்கள். 2-3 hours சர்ச்சில் choir practice பண்றீங்க, 4 hours 5 hours டைம் போறதே தெரியல. ஆனா 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிருப்பியா? என்ன பிரச்சனை நமக்கு இப்போ? we are losing the connection with God. ஏன் அந்த பரிசுத்தமா வாழ முடியல? ஏன் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல? அந்த என்கவுண்டர் இல்லாம போயிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா காஸ்பல் டிவிகள், நிறைய டிவி, நிறைய நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு ஏஞ்சி பிரேயர் பண்ற டைம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு 6 மணிக்கு சுப்ரபாதம் கேட்கறது போல 6 மணிக்கு டிவி ஓபன் பண்ணி உட்கார்ந்துக்கிறோம், 1000 ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டு. we are losing that relationship. எல்லாம் எனக்கு கிட்ட தள்ளி இருக்கணுமே. காஸ்பல் டிவி என்ன அவர்கிட்ட தள்ளி இருக்கணுமே, பிரசங்கியாளர் என்ன அவர்கிட்ட தள்ளி இருக்கணுமே, பாட்டு என்ன அவர்கிட்ட தள்ளி இருக்கணுமே. என்னை இழுத்து விட்டதையா காஸ்பல் டிவி, என்ன அவரை விட்டு இழுத்து விட்டது. புத்தகங்கள் என்ன அவரை விட்டு இழுத்து விட்டது. யூடியூப் பிரசங்கங்கள் என்ன அவரை விட்டு இழுத்து விட்டது. ஜெபங்கள் என்கிட்ட வாங்க, என்னண்ட ஃபோன் பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி ஜெப விண்ணப்பங்கள் சொல்லுங்க. அவரண்டே முறையிட வேண்டிய நீ என்னண்டே முறையிடும் போது நீ பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான். அவர்கிட்ட உறவாட இந்த உலகத்தை நீ ஜெயித்து விடுவ சகோதரா. இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குதுயா. பேசுறவன் தேவையில்லை யாருக்குமேப்பா. ரொம்ப ஏமாந்து போயிட்டான்பா. பேசுறவன் ஒண்ணு இப்படி வாழ்றான், இன்னொன்னு அப்படி வாழ்றான்பா. பேசுறவன் தேவையில்லையா. இயேசு போல வாழ்ந்து காட்டுறவன் உலகம் தேடிட்டு இருக்குமா தங்கச்சி. உன் காலேஜ் ஃப்ரெண்ட் தேடிக்கொண்டிருக்கிறா, உன் தெருவுக்கு தம்பி தேடிக்கொண்டிருக்கிறா. உன் பேச்சால் அல்ல, உன் வாழ்க்கையால் நீ காட்டி விடுவாயானால், தானியேலை போல உன் வாழ்க்கையில காட்டுவாயானால், யோசேப்பை போல உன் வாழ்க்கை நீ காட்டுவாயானால், தேசமே கர்த்தரை ஏற்றுக்கொள்வதிலே சந்தேகமே இல்லை. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.